அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இவங்க பார்த்திங்கன்னா எங்களை போல் தசை சிதைவினால் பாதிக்கப்பட்டவங்க. இவங்க குடும்பத்தில் மொத்தம் 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அம்மா, ஒரு பொண்ணு, 2 பசங்க. இவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு 75 வயசு ஆகுது. அவர் தான் இவங்களை தூக்கி சுமந்து காலையில் காலை கடன்களெல்லாம் முடித்து குளிக்க வச்சு திரும்ப கொண்டு வந்து உட்கார வைப்பார். ஆனால் இப்போ அவருக்கு 75 வயசு ஆகிறதுனால அவரால் சரியாக தூக்க முடியல. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கான ஸ்டெப்பு நாங்கள் எடுத்துருக்குறோம். இப்போது இவங்களுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு இந்த வீல் சேரெல்லாம் எல்லா ரூமுக்கும் போகிற மாதிரி உதவி செய்கிறதுக்காக எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நல்ல உள்ளங்களோடு சேர்ந்து எங்களுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டையும் சேர்ந்து நாங்கள் இந்த ஹெல்ப்பை நாங்கள் பண்ண இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த அருள் பிரதர், அவர் பெரிய பையனுடைய பேர் அருள், அவருடைய ஃபோன் நம்பரே நான் இதில் கொடுக்குறேன். நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன உதவி அவங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, பாத்ரூம் தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டூல் இருக்குது. அது கிட்டத்தட்ட 28,000 ஆகும். இப்போ நாங்கள் செஞ்சு கொடுக்குற வசதிகளை கிட்டத்தட்ட 15,000க்கு மேலே செலவாகுது. ஸோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த அருள் பிரதருடைய மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப வயசானவராக இருக்கிறதுனால இப்போ அவரால் முடியல. ஸோ உதவி கேட்டதுனால இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு இருக்கிறோம். வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள்.